والليل إذا يغشى والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن خير حديث كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. உண்மையையும் சத்தியத்தையும் எந்த இறைவன் நமக்கு விலக்கி அறிவித்தானோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிருக்கும் மேலான நம்முடைய இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே தன்னுடைய வாழ்நாட்களில் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் அவர்களுக்கு பின் தோன்றலாக வந்த அனைத்து முஃமினான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இந்த சிறப்பு ஒரு அருமையான நிகழ்ச்சிற்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானம் என்றென்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். தற்போது நாம் இங்கு கூடியிருக்கும் நோக்கம் என்னவெனில், ஏர்வாடி முஸ்லிம் ஜமாத் நடத்தும் அஸ்மா அரபி கல்லூரியின் மக்தப் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கான ஒரு அழகிய கலந்தாய்வு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சியின் ஆர்வமாக சகோதரி ரோஷன் அவர்கள் கிராத் ஓதி ஆரம்பம் செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
واذكر في الكتاب إبراهيم إنه كان صديقا نبيا إذ قال لأبيه يا أبت لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا يا أبت إني قد جاءني من العلم ما لم يأتك فاتبعني أهدك صراطا سويا يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا يا أبت إني أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا قال راغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك واهجرني مليا قال سلام عليك سأستغفر لك ربي إنه كان بي حفيا وأعتزلهم وما تدعون من دون الله وأدعو ربي عسى ألا أكون بدعاء ربي شقيا فلما اعتزلهم وما يعبدون من دون الله وهبنا له إسحاق ويعقوب وكلا جعلنا نبيا ووهبنا لهم من رحمتنا وجعلنا لهم لسان صدق عليا பொருள் மேலும் நபியே இவ்வேதத்தில் இப்ராஹீமை பற்றி நினைவு கூர்வீராக. நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராக நபியாக இருந்தார். அவர் தன் தந்தையிடம் என் தந்தையே எதையும் செவியேற்காத மற்றும் எதையும் பார்க்காத நன்மையை ஈர்த்தும் தீமையை தடுத்தும் உம்மை விட்டும் எதையும் தடுக்காததை நீ ஏர் வணங்குகிறீர் என்று கூறியதை நபியே நினைவு கூர்வீராக. அப்போது என் தந்தையை நிச்சயமாக நான் என்னிடம் அறிவிலிருந்து உமக்கு வந்திராதது திட்டமாக வந்திருக்கிறது. ஆகவே நீர் என்னை பின்பற்றுவீராக. அப்பொழுது நான் உமக்கு செவ்வையான வழியை காட்டுவேன் என்றும் என் தந்தையே ஷைத்தானை நீர் வணங்காதீர். நிச்சயமாக ஷைத்தான் மிக கிருபையுடையவனாகவோ ரஹ்மானுக்கோ மாறு செய்பவனாக இருக்கின்றான் என்னும் என் தந்தையே மிக கிருபையுடையவனிலிருந்து வேதனை உம்மை பிடித்து அதனால் ஷைத்தானுக்கு நீர் சிநேகிதராகி விடுவதை நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்றும் கூறியபோது அதற்கு அவர் தந்தை இப்ராஹீமே நீர் என்னுடைய வணக்கத்திற்குரிய தெய்வங்களை புறக்கணிக்கின்றீரோ? நீர் இவ்வெண்ணத்திலிருந்து விலகி கொள்ளாவிடில் உம்மை கல்லால் எரிந்து கொள்வே. இனி நீர் என்னை விட்டு நெடுங்காலத்திற்கு விலகி போய்விடும் என்று கூறினார். அதற்கு இப்ராஹீம் உம்மீது சாந்தி உண்டாவதாக. பின்னர் நான் உமக்காக என் இரட்சகனிடத்தில் பாவ மன்னிப்பு கோருவேன். நிச்சயமாக அவன் என்னுடன் இரக்கமுடையவனாக இருக்கிறான் என்று கூறினார். உங்களையும் அல்லாவையன்றி நீங்கள் தெய்வமென அழைப்பவைகளையும் விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். என் இரட்சகனையே நான் பிரார்த்தித்து கொண்டிருப்பேன். என் இரட்சகனை பிரார்த்திப்பதை கொண்டு நான் துப்பாக்கியமுடையவனாக ஆகாமல் இருக்கபோதும் என்றும் கூறினார். பின்னர் அவர் அவர்களையும் அல்லாவையன்றி அவர்கள் வணங்கி கொண்டிருந்தவற்றையும் விட்டு விலகி கொண்டபோது இஸ்ஹாக்கையும் யக்கூபையும் அவருக்கு சந்ததிகளாக நாம் அன்பளிப்பாக அழைத்தோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நபியாக நாம் ஆக்கினோம். இன்னும் அவர்களுக்கு நம் அருளிலிருந்து அன்பளிப்பாக கொடுத்தோம். எல்லா சமூகத்தாரிடத்தும் உயர்வான நற்பெயரையும் நாம் அவர்களுக்கு ஆக்கினோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக வரவேற்புரையை சிறப்பித்து தர சகோதரி இர்ஃபான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 17வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், நான் என்னையும் என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக. நான் சிறு பிள்ளையாக இருந்த போது அவ்விருவரும் என்னை வளர்த்தது போல அவ்விருவருக்கும் நீ கிருபை செய்வாயாக என்று அல்லாஹ் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பிரார்த்திக்குமாறு கூறி காட்டுகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்லக்கூடியது சிறந்தது என்னன்னு பார்க்கும்போது நல்லொழுக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இறையச்சம் மற்றும் ஒழுக்கத்துடன் கூடிய நல்லொழுக்கமுள்ள கல்வியை கற்றுக் கொடுப்பது
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போது நாம் கூடியிருக்கும் இந்த சபை நமக்கு அமைத்து கொடுத்தது ஏர்வாடி முஸ்லிம் ஜமாத். நம்முடைய குழந்தைகளும் அப்படிப்பட்ட அந்த மதரசாவில் தான் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல குழந்தைகள் இந்த மதரசாவில், அதாவது இந்த மக்தப் மதரசாவில் வந்து படிக்கிறாங்க. ஆனால் இந்த மதரசாவை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு பார்த்தா அது வந்து மிக குறைவு தான். உங்களுடைய குழந்தைகள் வருகின்ற இந்த மதரசா, அதாவது மக்தப் கிளாஸ் வந்து இந்த ஏர்வாடி முஸ்லிம் ஜமாத் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போவே இருந்து தான் இந்த குழந்தைகளுக்குள்ள அந்த மக்தப் கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று வரை ஒரு பெரிய உயர்ந்த நோக்கத்திற்காக பல இன்னல்களுக்கு இடையிலும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அழகிய முறையில் நடந்துட்டு இருக்கு. இந்த மதரசா நடக்கக்கூடிய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, ஏன் இதை வந்து நம்ம தொடங்கணும், ஏன் இன்னும் வரை நடத்திட்டு இருக்கோம், இதுக்கு மேலே நம்ம கொண்டு போக போற ஒரு நோக்கம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய குழந்தைகள் அதை சொல்லுவாங்களே, அந்த இளைய சமுதாயத்தினர் எதிர்கால சமுதாயத்தின் கண்கள்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தை வந்து எப்படி நம்ம கொண்டு வரணும், அந்த கொண்டு வரத்துக்காக ஒரு பெரிய நோக்கத்துக்காக இந்த மதரசா வந்து பாடுபடுது. முதல்ல வந்து அந்த குழந்தைகள், நம்முடைய சிறார்கள் வெறும் அளவில் வந்து முஸ்லிம்ன்ற பேர் மட்டும் இல்லாம அல்லாஹ்வுக்கு அது பயந்து நடந்து அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு அவனுடைய மார்க்கம் என்னதை சொல்லுதோ அப்படி நடக்கிறதுக்காக, எல்லாத்துக்கும் மேல சுருக்கமா சொல்ல போனா நம்மளுடைய எல்லா குழந்தைகளும் சுலபமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு குழந்தையாக மாறணும். இது ஒரே நோக்கம்தான் நம்முடைய ஏர்வாடி முஸ்லிம் ஜமாத் இந்த அமைப்புடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த மக்தப் வகுப்புகளும் நடத்தப்படுகின்றது. இன்னும் இதுல உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து அழகிய முறையில் பாடம் நடத்த ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. என்ன, உங்களுடைய குழந்தைகள் வந்து சிறிய பாடங்கள் வர்றாங்க, அதாவது இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு தக்கவாறு ஒரு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுடைய குழந்தைகள் நல்ல தேர்ச்சி பெற்று ஒரு பெரிய குர்ஆன் அவங்க ஓதுறாங்க அப்படின்னா அதற்கு தக்க ஆசிரியர்களை நடத்தி ஒரு சிறப்பான முறையில வந்து இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இங்க நடத்தக்கூடிய பாடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து குர்ஆன், ஹதீஸ், அகீதா பத்தி, வரலாறுகள் பத்தி, இன்னும் வந்து ஒழுக்கங்கள் எந்த இடத்துல எப்படி நடக்கணும், இன்னும் சக மாணவிகளோடு எப்படி பழகணும், தாய் தந்தையருக்கு அவங்க எப்படி நடந்துக்கணும், இப்படி பல ஒழுக்கங்களை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களும் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து ஒரு சிறப்பு பாடங்களும் இதுல வந்து நடத்தப்படுகிறது. காலையில் 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை சிறப்பு பாடங்களும் இங்க வந்து நடத்தப்படுகின்றது. எனவே இப்படிப்பட்ட நம்முடைய இந்த மக்தப் மதரசாவில் நம்முடைய குழந்தைகளை சேர்த்து இருவுலகில் வெற்றி பெறுவோமாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் KP அப்துல் ரஷீத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. என்னுடைய உரை நடைபெறுவதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள், இந்த மதரசாவில் பிள்ளைகளை வந்து பிடிச்சிட்டு இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் உள்ள அனுபவங்கள், எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த படித்ததை வந்து உங்களுடைய வீட்டில் செயல்படுத்துகிறாங்க, இன்னும் இந்த மதரசாவில் என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது போன்ற உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்குண்டான நேரம் இது. அந்த அமர்வு முடிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய கருத்துக்களையும் உபதேசங்களையும் இன்ஷா அல்லாஹ் சொல்ல இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கருத்து சொன்னால்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸுகளில் அது செயல்படுத்த முடியும். நீங்கள் வந்து வெட்கப்பட்டு சொல்லாமல் இருந்து வேறு ஏதாவது வந்து நீங்கள் இப்போ இது சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ஒரு அமர்வினால முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இதுதான். இதை நீங்கள் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அங்கே இருந்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து கூட உங்களுடைய கருத்து சொல்லலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய குழந்தைகளை மார்க்க விஷயத்திற்காக நாம் மதரசாவை நோக்கி அனுப்பி வைத்திருக்கின்றோமே, பிள்ளைகளுடைய குறை நிறைகளை கலந்து ஆலோசனை செய்வதற்காகத்தான் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் நம் பள்ளிகளுடைய நிர்வாகிகள். இந்த நேரத்தை நீங்கள் வீணாக கழித்து விடாமல் உங்கள் குழந்தைகளுடைய குறை நிறைகளை நிர்வாகத்திடம் சொல்லி நம்மளுடைய ஒரு கலந்து ஆலோசனை செய்வதற்காக இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். நாம் என்ன செய்கின்றோம்? வெக்கப்பட்டு கொண்டு பின்தங்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். வெக்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் மார்க்க விஷயத்தில் நாம் வெக்கப்படக்கூடியதாக இல்லை. இந்த இடத்தில் நாம் வெக்கப்பட்டு கொண்டு இருந்தால் நம்மளுடைய பிள்ளைகளின் முன்னேற்ற வளர்ச்சியை நாம் எப்போது அடைவோம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய குறை நிறைகளை நீங்கள் தைரியமாக வந்து சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளை பெற்ற ஒரு பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. அதனால் உங்களுடைய குறைகளை நீங்கள் வந்து சொல்லலாம். என் பிள்ளையினுடைய குறைகளை நான் முதலில் சொல்கின்றேன். என் பிள்ளை இந்த மதரசாவில் தான் ஓதுகின்றான். ஆனால் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மகனை நீங்கள் அவனுக்கு எந்த முறையில் தொழ வைக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ நீங்கள் அவ்வாறு தொழ வேண்டும் என்று. அதனால என்னுடைய மகனை நீங்கள் ஒரு தொழுகை வைக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக ஆக்க வேண்டும். என்னுடைய மகனை ஒரு தொழ வைக்கக்கூடிய ஒரு இமாமாக உருவாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் அதை எதிர்பார்ப்போடாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய பிள்ளையை ஒரு தைரியமான பிள்ளையாக, ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, ஒரு சாலிஹான பிள்ளையாக உருவாக்க வேண்டும் என்று இந்த மதரசா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த ஒரு அமர்வு எதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு எத்தனையோ கருத்துக்கள் சொல்கிறோம், புரியுதா? அதில் முக்கியமான என்னன்னா, நம்மளுடைய குழந்தைங்க நாளைக்கு எப்படி வளரணும் அதை சொல்கிறதுக்கு தான் நம்ம முக்கியமாக வந்திருக்கோம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, எத்தனையோ தாய்மார்கள் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு சீரா சொல்லிக் கொடுங்க, வரலாற்று இஸ்லாமிய வரலாறு சொல்லிக் கொடுங்க, நல்ல நல்ல கருத்துக்கள் அவங்க எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த மாதிரி பல கருத்துக்கள் உங்ககிட்ட அடங்கி கிடக்குது. அந்த கருத்துக்களை நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா
அதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்லி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு, எப்படி வந்து அந்த குழந்தைங்க வந்து நல்ல முறையில் வந்து வளர்க்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த அமர்வு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முக்கியமாக இதோடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சால் தான் இதில் வந்து நீங்கள் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு எத்தனையோ குழந்தைங்க, இப்போ ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, அந்த குழந்தைங்க வந்து எதற்காகனாக்கா ஒரு ஒழுங்குமுறை, வீட்டுக்கு வர்றது எப்படி, போகிறது எப்படி, அந்த ஒழுங்குமுறை வந்து நம்ம வந்து தினசரி, அதாவது வந்து தினசரி நம்ம வந்து காலை மாலை வந்து குரான் ஓதுறதும் காயிதா ஓதுறதும் இது வந்து வகுப்புகள் வந்து தனியாக நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குதுன்னா இது குரானும் காயிதாவும் வந்து நடக்கவே நடக்காது. வெறும் வந்து இஸ்லாமிய பாடத்திட்டங்கள், அகீதா, கொள்கை, அதுக்கப்புறம் சீரா, வரலாறு, நபிமார்களுடைய குர்ஆனுடைய அடிப்படையை கொண்ட செய்திகள், கதைகள். அது எனக்கு குழந்தைகள் வந்து சில சமயம் கதைகள் தான் கேட்கும். அப்போ குர்ஆனில் இருக்கிற வரலாறுகள், அதுக்கப்புறம் வந்து சஹாபாக்களுடைய வரலாறுகள், இதைத்தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கப்புறமும் வந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள் வேணும்னு சொல்கிறீங்க, நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே வழிமுறையில் வந்து இன்றைக்கி பாருங்கள், நான் வந்து என்னுடைய அடிப்படையில் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வாரத்துக்கு இல்லைன்னா ஒரு 15 நாளைக்கு அந்த குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் புக் செக் பண்ணுவேன். ஏன்னா ஆசிரியர்களுக்கு சொல்லிட்டோம் இது எதுன்னு நடத்துங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம வந்து செக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது வந்து சரியாகும். அப்போ செக் பண்ணும்போது ஒரு குழந்தை 2 குழந்தை, அதாவது வந்து சொல்ல போனோம்னா ஜென்ஸ் இல்லாமல் அது வந்து பெண் குழந்தையாக தான் இருக்கும். பயத்தினால எழுதி வைக்குதா அல்லது உண்மையிலே எழுதி வைக்குதான்னு எனக்கு தெரியல, ஆனால் நோட்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக இருக்கும். அதே வந்து தொழுகைக்கு பிறகு துவா சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோன்னா, பழைய துவாக்கள்லேருந்து குறைஞ்சது 3 மாதம் 4 மாதமா ஒரே துவா சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது ஞாபகம் பண்ணணும். அவ்வளோதான். ஒரு குழந்தை வந்து சொல்லும், 2 குழந்தை வந்து சொல்லும். பாக்கின்னு சொல்கிறது எந்த குழந்தையும் வந்து சொல்லாது. முக்கியமாக இந்த ஆண் பசங்கன்னு சொல்கிறதே வந்து துவா அந்த தொழுகையுடைய வழிமுறையிலேயே வந்து வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு முக்கியமாக காரணம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம இங்கேருந்து சொல்லி அனுப்புகிறோம் ஒவ்வொரு துவாவும் வந்து தொழுகைக்கு, அதாவது வந்து காலையிலையும் சாயந்தரம் ஃபஜ்ர் தொழுகையும் அஸ்ர் தொழுகையும் நிச்சயமாக நாங்கள் வந்து ஒரு ஜமாத் மூலயமா அவங்களுக்கு தனியாக ஒரு பயிற்சியை கொடுக்குறோம். டைமிங்கே உங்களுக்கு வந்து தனியாக வாசிக்கப்படும், என்னென்னா நம்ம பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பட்டியலே வாசிக்கப்படும். இப்போ அதில் வந்து அவங்களுக்கு வந்து தொழுகை எப்படி தொழுகணும்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்த பிறகு துவா வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு துவாக்கள், தினமும் ஒவ்வொரு துவாக்கள். பெரிய துவா இருந்துச்சுன்னா 3 நாள், இது நம்மளுடைய வழிமுறை. அது 3 நாள் வந்து நடத்திட்டு அதை வந்து கொஞ்சம் குழந்தைங்க ஞாபகம் பண்ணுவாங்க. ஆனால் பசங்கன்னு சொல்லும்போது அது வந்து முற்றிலும் வந்து கவனத்தில் வர மாட்டேங்குது. அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்த்தோம்னா, பெற்றோர்கள் வந்து அவங்க வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விடுவாங்க, போப்பா மதரசாக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு. ஆனால் பாதையில் வந்து இங்கே பார்த்தோன்னே அப்படியே ஸ்கேப் ஆயிடுவாங்க. உதாரணத்துக்கு சில சமயம் வந்து சில டீச்சர்களுக்கு வந்து நாங்கள் வந்து டீச்சரை தான் வச்சுருக்கோம், பெண் ஆசிரியர்கள் தான் வச்சுருக்கோம். அந்த பெண் ஆசிரியர்களுக்கு ஏதாவது வந்து உடம்பு சரியில்லாத போது, அந்த வராத போது நான் வந்து அந்த கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தெரிஞ்சுட்டா அந்த பசங்களும் வர மாட்டாங்க, பிள்ளைங்க வர மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து படிக்கிறது இல்லை. அதனால தான் வந்து என்ன கண்டா பையன் சொல்லிட்டு நான் போகிறதே இல்லை, அந்த வகுப்புக்கே வந்து அது போகிறது, அதை ஆசிரியர்களை வச்சு நான் நடத்திட்டு இருக்கேன். அப்போ இதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம சொல்லி கொடுத்த துவாக்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முறை நீங்கள் வீட்டில் ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கேளுங்க போதும். ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு மதரசாவில் என்னப்பா படித்தேன்னு சொல்லி கேட்டால் போதும். அந்த ஒரு பயமாவது ஏற்படும் அந்த குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் அவங்க தானே வந்து ஒழுக்கத்துடைய விஷயங்களும் துவாக்களும் அவங்களே வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. குரானில் வந்து 20 கடைசி இருக்கிற அம்மா ஜூஸில் வந்து 20 சூறாக்கள் அவங்க நிச்சயமாக ஞாபகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வழிமுறை கொண்டு வந்துட்டுருக்கோம். அது கொண்டு வரும்போது எல்லா குழந்தைகளை விட சில குழந்தைகள், பெண் குழந்தைகள் மட்டும்தான் அந்த இன்னும் 10 சூறாக்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கு எல்லாமே ஒத்துழைப்பு நீங்கள் தான் தரணும். உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குது தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து நம்ம நடைபெறுவதற்கு இன்ஷால்லா நடத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்காக நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை வந்து தெளிவாக சொன்னீங்கன்னா இன்ஷால்லா நம்ம அதுக்காக முயற்சி பண்ணுவோம். ஒரு நல்ல முறையில் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய வருங்கால பேப்பர் தரம் எழுதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை பார்த்துட்டு என்ன எதுக்காக ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். எங்களை பற்றிய குறைகள் முதல்ல இப்போ நாங்கள் நிர்வாகம் நடத்திட்டு இருக்கிறோம், பிள்ளைங்களுக்கு படிக்க அனுப்புறீங்க, நாங்கள் எங்களோட குறைபாடு
நீங்கள் நிறைய சொல்ல தேவையில்லை. நீங்கள் எல்லா தெரிவிக்கிறது பயங்கர சொல்ல வேண்டாம், எதுவும் வேண்டாம். என்னென்ன குறைகள் இருக்குது அந்த குறைகளை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணணும், குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நாம் என்னென்னலாம் செய்யணுங்கிற உங்கள் ஆலோசனைகள் எங்களுக்கு தேவை இருக்குது. அதனால தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால யோசிக்காதீங்க, நீங்கள் தைரியமாக உங்கள் குறைகளை சொல்லலாம். உங்கள் மேலே கோவப்பட மாட்டோம், உங்கள் மேலே வருத்தப்பட மாட்டோம், உங்கள் பிள்ளைங்களை மிரட்ட மாட்டோம், அடிக்க மாட்டோம். எதுவும் பயப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம மக்காசால எவ்வளோ சொல்லி கொடுக்குறீங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல இந்த மாதிரி கற்றுக்கிட்டதே இல்லை. எங்கள் பிள்ளைங்க கற்றுக்கிட்டு இருக்குது. அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ துவாக்கள் நமக்கு தெரியாத துவாக்கள்லாம் அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்குதுங்க. ஆனால் அதே இது ஒரு சில நேரத்தில் கேட்கும்போது தெரிஞ்சுருக்கு, சரியாக தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்த துவாக்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது வாரத்துக்கு ஒரு நாள் அதை மட்டும் வச்சு அந்த பிள்ளைங்களை ரிப்பீட் பண்ணி நல்ல தரவாக மனப்படம் பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ திடீர்னு என் பிள்ளைங்க கல்பனையில் துவா சொல்லுன்னா சொல்ல முடியும் என்னன்னா அப்படியே வேற பிள்ளைங்க இருக்கலாம். ஆனால் நீங்கள் பிபி மனுஷங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கெல்லாம் 60 பேர் தான் படித்தோம், இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம பிள்ளைங்க நல்லா அழகாக படிச்சுருங்க, இன்னொன்று நல்லா படிக்கணும். அதனால என்னோட வேண்டுகோள் எதுக்கிட்டு தெரிவிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல உலகத்துக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் அதுக்கு மனசில் பதிவு அதுங்களுக்கு நல்ல மனசில் ஆகணும். என்ன ஒரு விஷயத்தை சொன்னாலும் அந்த குழந்தைங்களுக்கு மனசில் ஆகணும்னு சொல்லி கொடுக்கணும். ரெண்டாவது அந்த குழந்தைங்களுக்கு உண்ணும் போதும் உறக்கும் போது அவங்களோட ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். பெரியவங்களுக்கு மேலே மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு மேலே அன்பு கொடுக்குற மாதிரி இருக்கணும். எல்லா விஷயங்களும் ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, இந்த பிள்ளைங்க எப்படி இருக்கணும், அதில் ஒரு ஒழுக்கம் எப்படி இருக்கணும், பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோம், அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுக்கணும். குர்ஆன் சொல்லிக் கொடுக்குறதுல அப்படியே வந்து மனப்பாடமாக சொல்கிறாங்க, அதெல்லாம் புரிஞ்சு ஓத மாட்டேங்கிறாங்க. அதை நல்லா புரிஞ்சு ஓதுற மாதிரி சொல்லுவோம். நான் பயன் பண்ண போகிறதில்லை. ஏற்கனவே நீங்கள் சொல்லாத நம்ம வந்து இன்னும் சொல்ல இருக்கிறதுக்குண்டான சின்ன முயற்சி செய்யணும். இப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? கேள்வி என்னன்னு கேட்டால் தான் சொல்ல முடியலையா? யாருக்கு வந்து சொர்க்கத்தில் போனோம்ன்றது ஆசை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கா? பாதி சந்தேகம் இருக்கா? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. தனியா போனோமா குடும்பத்தோட போனோமா? குடும்பத்தோட தான் போனோம். சரி, இது ரெண்டும் உங்களுடைய
தனியே போகணும். ஒரு இடத்துக்கு வெளியே போறதா இருந்தாலும் மற்ற இடத்துக்கு போறதா இருந்தாலும் குடும்பத்தோடு போனாலும் குடும்பம் வந்து ஒன்று கூட்டதா இருந்தாலும் அது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். சரி, அதுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? அது சொல்ல முடியுமா? அது மொத்தமா ஹோல்சேல சொல்லக்கூடாது, சொல்லணும். நீங்க குடும்பத்தோட சொர்க்கத்தில போறதுக்காக அதுக்கு என்று பிளான் செய்து நீங்க செஞ்ச காரியம் என்ன? அது எல்லாரும் கொடுக்குறதானே. ஐவேளை கொடுக்கறது வந்து எல்லாரும் வந்து சின்ன வயசுல பழகி தொழுதுட்டு தான் இருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு துவா கேட்கறதுக்கு சொல்லுங்க. ஆசைப்படுறோம் சொர்க்கத்துல போறது. வேற நீங்க சொல்லுங்க, வேற என்ன செஞ்சிருக்கீங்க? நன்மை ஏவி நீங்க தடுக்கிறாங்க. வேற நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொர்க்கத்துல போறது? ஒன்றும் செய்யலையா? பெற்றோர்களுக்கு புண்ணியோட செய்யுங்க. வேற வேற என்ன செய்யுங்க? கடமைகளை ஒழுங்கா செய்யறாங்க. வேற நீங்க ஒன்றும் செய்யறது இல்லையா? சொல்லுங்க. நீங்களே பேசாம இருந்தா எப்படி வந்து குழந்தைங்க பேசுவாங்க? எவ்வளவு பெரிய நீங்களே பேசுறது இல்லை, இப்ப எப்படி குழந்தைங்க பேசுவாங்க? சொல்லுங்க. இப்போ ஒரு வெளியில நம்ம அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கு. அந்த கல்யாணத்துக்கு என்ன செய்வாங்க? அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் முன்னாடி செய்வாங்க. வெளியே அதுக்கு என்ன செய்வாங்க? ட்ரெயின்ல போனாலும் டிக்கெட் புக் பண்ணுவாங்க, இல்ல அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்யும். அப்ப சொர்க்கத்திலே போனோங்கிறது ஒரு ஆசையா இருந்தா அதுக்கு வந்து எல்லாரும் செய்யற மாதிரி உள்ள காரியங்கள் இல்லாம எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சிருக்கீங்க? அதான் கேட்கும். எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கணும். இறைவனோட பிரார்த்தனை செய்றீங்க. வேற யோசிச்சு பாருங்க. கணவனுடைய கேட்டு நடந்து அவங்களுக்கு பணிவிட செய்யறது சொர்க்கத்துல போடுங்க உள்ளதா இல்லையா? சரி, தமாஷா வேற சொல்லுங்க. நீங்க எல்லாரும் பேசுனா தெரியுதா உங்களுக்கு? நீங்க நல்லா அவங்களே செய்யணும். அல்லாஹ் சும்மா செய்யறீங்களா? இனிமேல் செய்யணுமா? சொல்லுங்க. இப்போ இதுதான் பிரச்சனை தெரியுதா உங்களுக்கு? நமக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்ல வராத காரணம் என்னன்னா, ஒரு சரியான எண்ணத்தோட நம்ம செயல்பட்டு இருந்தா ஸ்பீடா சொல்ல முடியும். நமக்கு எது கிடையாதுன்னா ஒரு பிளானிங் கிடையாது. இப்ப நமக்கு ஆசை இருக்கிறதுக்கு சொர்க்கத்துல போனோம், குடும்பத்தோட சொர்க்கத்துல போனோம், எல்லாரும் குடும்பத்துல எல்லாரும் சொர்க்கத்துல போனோம், யாரும் நரகத்துல போகக்கூடாது அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. யாரும் நரகத்தில் போனது ஆசைப்படவே மாட்டாங்க. ஆனா நம்ம செய்யற காரியங்கள் வந்து நம்மள சொர்க்கத்துக்கு கொண்டு செல்றதா நரகத்துக்கு கொண்டு செல்றதா? என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? நம்முடைய நாம் அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்கள் அது சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதா நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதா? ஒரு நாள் வந்து ஐவேளை தொழுகைன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட வராது. ஒரு அரை மணி நேரம் கூட வராது. ஆனா எத்தனை பேர் வந்து ஐவேளையும் ஜமாத்தாக இல்லாட்டி நேரம் தவறாம தொழக்கூடிய இருக்கீங்க? எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? சொல்ல வேண்டாம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நான் வந்து ஐவேளை தொழுகையும் அந்தந்த வக்தில தவறாம நான் வந்து இதுவரை செஞ்சுட்டு இருக்கிறேன். எந்த தொழுகை வந்து அப்படின்னு ஆசைப்பட்டா முதல்ல மாற்றம் ஏற்பட வேண்டியது உங்கள்கிட்ட தான். நாங்க வந்து ஒரு மணி நேரம் சொல்லிக் கொடுக்கறதா இருந்தா 6:30 மணிக்கு மதரசா ஆரம்பிச்சா கரெக்டா 7:30 மணிக்கு பிள்ளைங்க வர்றாங்க. எப்போ வர்றாங்க? 7:30 மணிக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்க? 8 மணி ஆகும்போது ஸ்கூலுக்கு போன சொல்றாங்க. எப்படி அவங்களை படிக்க வைக்க முடியும்? திருப்பி ஏற்பட என்னாகும்? ஆனாலும் தான் வரமாட்டாங்க. அது உறுதி. சரி, ஏதாவது கட்டாயப்பட்டு அடிச்சா என்ன ஆகும்? அது வேற மாதிரி பிரச்சனை.
நீங்க பார்த்துருப்பீங்க, ஆசிரியே என்ன செஞ்சாங்க, ப்ரோக்ரஸ் கார்டில் ரிப்போர்ட் எழுதினால குழந்தை அவர் பையன் கொண்டு விட்டதா நீங்க பார்த்தீங்க இல்லையா? அப்ப இது நமக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை. என்ன செய்யறோம் நம்மளுடைய பிள்ளைகளை அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது நாம் இதுக்கு அடிப்படையான விஷயங்களை நாம கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவுக்கு தான் இந்த மீட்டிங் நாம வச்சிருக்கிறோம். என்ன முடிவு? அடிப்படையாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். நான் கண்டிப்பாக என்னுடைய பையனோ என்னுடைய மகனோ நல்லவனாக வர்றதுக்கு நான் முயற்சி செய்வேன். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய காரியம், நீங்க தவறாம அனுப்புறது அல்ல, அது தப்பண்டி. நீங்க காலைல நேரம் எதிர்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க 5 மணிக்கோ இல்லாட்டி 6 மணிக்கு 7 மணி 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா பிள்ளைங்க நேரமா மதரசாவுக்கு வரமாட்டாங்க. நீங்க நேரமா எந்திரிச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் செய்யணும். நீங்க எதுவுமே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சொல்றது எதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய அந்த வயசுங்கிறது 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்குள்ள அந்த ஏஜுக்குள்ளால கண்டிப்பா சொல்ல பேச்சு கேட்கவே மாட்டாங்க. ஆனா கேட்கறது உண்டு, என்ன நீங்க செய்யறது அவங்க செய்வாங்க. ஆனா அதுதான் நம்ம கஷ்டம். நம்ம என்ன செய்யறோம்? கண்டிப்பா நம்ம செய்யற காரியம் என்ன, நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறோம், நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். இது நடக்குமா? இது நடக்காது. காலையில நீங்க எந்திரிச்சு தொழுகிறது உங்க குழந்தைங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க அவங்கள சொல்ல தேவையே இல்லை. அவங்க உங்க பின்னாடி இருந்துட்டு சும்மா இப்படி கை கட்டியா நிற்பாங்க. இது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நாங்க இங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் மதரசா நடத்த வேண்டிய தேவையே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானது சொல்லி கொடுத்தா மட்டும் போதும். இப்போ முதல்ல நமக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, மதரசாவுக்கு குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா நீங்க அதுக்கு ஒரு தயார் எடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி மதரசாவில் நீங்க காலைல பாருங்க, அவங்க கொண்டு வரக்கூடிய புக்கு, அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய பேனா பென்சில் இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. இதே பிள்ளைங்க 8 மணிக்கு முடிஞ்சு 8:30 மணி முடிஞ்சு 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அதே பிள்ளைகளை நீங்க பாருங்க எப்படி இருக்கும். ரெண்டையும் வேணா ஒரு போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது உங்க பிள்ளைங்களான்னு உங்களுக்கே சந்தேகம் வரும். காலையில அவன் தூங்கி எந்திரிச்சிட்டு என்ன கோலம் இருக்கோ அதே கோலத்தில் அப்படியே அனுப்பி வைப்பாங்க. இது மதரசா. அதுக்கப்புறம் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி எல்லாம் ரெடி பண்ணி முடி வரைக்கும் சீவி நல்லா அழகா கீன்ஸுக்கு அனுப்புவாங்க, ராணிக்கு அனுப்புவாங்க, மற்ற இடத்துக்கெல்லாம் அனுப்பி வைப்பாங்க. அப்போ என்ன இதிலிருந்து நமக்கு தெரியுது? என்ன இதனுடைய ரிசல்ட் என்ன? நீங்க இன்னும் அதுக்காக அவங்களோட சேர்ந்து நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகலை. உங்களை திட்டுறதுக்குன்னு ஒரு நிகழ்வாக இது எடுத்துடக்கூடாது, ஒரு சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ பேசிக்கா நீங்க செய்ய வேண்டிய காரியம் இதுதான். அவங்க ரெடி ஆகிறதுக்கு நீங்க ரெடி ஆகணும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அது ஒரு கேமரா மாதிரி நினைச்சா போதும். நீங்க என்ன நடிச்சாலும் அது அதில் தெரியும். அது எதுவுமே சிந்திச்சு அதில் ரெக்கார்டிங் பண்றது கிடையாது. இங்க என்ன நடக்குதோ அது அதில் அப்படியே ரெக்கார்ட் ஆகும். நீங்க ஒரு திட்டிட்டு ஏதாவது வார்த்தையை சொல்லி பாருங்க, குழந்தைங்க அந்த திட்டு அப்படியே உங்களே திட்டுவாங்க. நீங்க ஏதாவது தவறான வார்த்தைகளை சொல்லி பாருங்க, அது அவங்க அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க. ரெண்டாவது, குழந்தைங்க படிக்கிறது எங்க இருந்துன்னா உங்கள்கிட்ட இருந்தல்ல, அவங்க அவங்களோட விளையாடக்கூடிய மற்ற பிள்ளைகள்ட்ட இருந்து தான் படிப்பாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுக்கறதோ அது அப்படியே என்ன செய்யும், அது உங்களுடைய பிள்ளைகள் படிச்சுக்குவாங்க. அப்போ என்ன செய்யணும்? ரெண்டாவது கட்டி நீங்கள் நடவடிக்கை என்னன்னா, உங்கள் பிள்ளைகள் நல்லவங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கும் உங்கள் பிள்ளைகளை அவங்க யாரோடெல்லாம் விளையாடுறாங்கங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைங்க காலையில் நீங்கள் நிறைய பசங்களை பார்க்கலாம்,
ஃபஜருக்கு வீட்டிலிருந்து எந்திரிச்சு அவங்க வந்து பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அடுத்த வீட்டில் போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு பள்ளிக்கு வரக்கூடிய மதரசா மாணவர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தானே அது. அப்போ அவங்க சரியாயிட்டாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் அப்படியே கவர் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுடைய அந்த விளையாடுறத விஷயத்தையும் கூட நீங்கள் சேர்த்து கவனிக்கணும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு டைம் இருக்குமா? உங்களுக்கு டைம் இருக்கும். எப்போ டைம் இருக்கும்? டிவியில் உள்ள எல்லா ப்ரோக்ராமும் நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணால் போதும். டிவி பார்க்க வேண்டாங்கிறது அடுத்த கட்டம். முதல் கட்டம் என்ன, எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டா உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் டைம் இருக்காது. இப்போ இது முதல் கட்டங்கிற அடிப்படையில் நீங்கள் என்னென்ன நிகழ்ச்சிகளை எல்லாம் டிவியில் பார்க்கணும், எது பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணிவிட்டு உங்களுடைய பிள்ளைகள் வந்து நைட்டு வந்து அதை படி இதை படி அதை எடுத்து இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் படிக்கிற ஒரு புக்கை எடுத்துட்டு பிள்ளைங்க கூட உட்காந்துட்டு பாப்பா நம்ம படிப்போம், நான் ஏன் புக்கை படிக்கிறேன், நீ உன் புக்கை படிச்சுக்கோ, இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். இதெல்லாம் நான் ஒரு கருத்தாக சொல்லலை, இது செயல்முறைப்படுத்தி அனுபவபூர்வமாக இதுதான் உண்மை என்று தெளிக்கப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஒரு பயானுக்காக உள்ள எந்த கருத்து நான் சொல்லலைங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சாதாரணமாக படிக்கக்கூடிய ஏதோ ஒரு சமையல் புக்காக இருக்கட்டும், நீங்கள் அதை எடுத்து வச்சு உங்கள் என்ன செய்யுங்க, பிள்ளைங்களோடு கூட காலையில் அது இல்லாட்டி வந்து இரவு நேரத்தில் நீங்கள் படித்தா அவங்க உங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுருவாங்க. படிக்கிறதுல நீங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்த வேண்டிய தேவையில்லை. காரணம் என்னென்னா, கட்டாயப்படுத்தினா யாரும் படிக்கவே மாட்டோம். அப்போ அது வந்து தேவையில்லாத வேலை. நீங்கள் அவங்களோடு கூட இருந்து படித்து பாருங்கள். அவங்க உங்களோட சந்தேகம் கேட்பாங்க, என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அதை செயல்படுத்துவாங்க. இப்போ இது ஒரு அடிப்படையான விஷயம். ஒன்று, நீங்கள் வந்து என்ன செய்யணும், அவங்கள நேரமாக அனுப்பி வைக்கணும். அவங்கள வந்து அந்த ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய புக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனித்து கரெக்டாக அனுப்பி வச்சுட்டிங்கன்னா பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நாம் இங்கே சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்க மைண்ட் எங்கேயோ இருக்கும். அவங்களுடைய அந்த சுத்தமும் இருக்காது, மற்ற எல்லாமே அசால்ட்டாக இருக்கும்போது நம்ம சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ஒன்றுமே மண்டையில் ஏறாது. இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேலை என்ன, அவங்க நேரமாக வந்து கரெக்டாக மதரசாலேருந்து போய் பழகிறது வந்துட்டாலே அவங்க என்ன ஆகும், அந்த ஒழுக்கத்தினுடைய முதல் கட்டம் ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது கட்டம் என்ன, நீங்கள் கொஞ்சம் படிக்கணும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, இப்போ போய் நான் படிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு பதில் என்ன, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுக்க ஆரம்பிச்சது எந்த வயசுலேருந்து? ஃபஸ்ட்டு அவர் படிக்க ஆரம்பிச்சது எந்த வயசுலேருந்து? 40 வயசு. அப்போ 40 வயசானவங்களுக்கு எல்லாம் படிக்கலாம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக 40 வயசான பெரிய புக்கெல்லாம் படிக்க வேண்டாம். சாதாரண நமக்கு கிடைக்கக்கூடிய துவா புத்தகங்கள், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு, இதெல்லாம் நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுத்தா கிடைக்கும். அது நீங்கள் ஒரு பேஜ் 2 பேஜ் வந்து நீங்கள் நைட்டு எடுத்து வச்சு குழந்தைங்களோட கூட படிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கும் அது பழக்கமாயிடும். இது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது என்னாகும், குழந்தைங்க நீங்கள் உணவை முன்னாடி கொண்டு வந்து வச்சு பிஸ்மில்லா நீங்கள் சத்தமாக சொல்லி நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தா நீங்கள் ஒன்றுமே சொல்ல தேவையில்லை, அவனுக்கு தெரியும் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லணும். நீங்கள் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஆனால் நம்மளே வந்து பிஸ்மில்லா சொல்கிறது இல்லை, அவன் எப்படி சொல்லுவோம்? காலைல எழுந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நீங்கள் வந்து அவனை தட்டி எழுப்பும்போது என்ன சொன்ன, சொல்லுப்பா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பாருங்க. ஒரு 3 நாள் சொல்லி பாருங்க அல்ஹம்துலில்லாஹ். இல்லை தப்பாக ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம தான் எல்லாம் படித்து கொடுக்குறோம். மதரசாவுடைய ஆசிரியர் படித்து கொடுக்கறது ரொம்ப கம்மி தான். குழந்தைங்க வீட்டை விட்டு வெளிப்பா டாட்டா சொல்லுப்பா, டாட்டா சொல்லு, டா டா அப்படின்பா. விட்டுருங்க. அது என்ன சொல்லுங்க, சலாம் சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ முதல்ல ஆ சொல்லுவான், அப்புறம் சா சொல்லுவான், அப்புறம் லாமு வரும், மீமு வரும். அவசரப்பட வேண்டாம், கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், சலாம் சொல்லும். இப்போ என்னுடைய பையன் இருக்குங்க, இதுக்காக சொல்லலை, 3 வயசு தான் ஆகுது. அவன் அல்லாஹும்மா சொன்னால் பிஸ்மிகா அமுத்து அடுத்தவன் சொல்லுவான். இது என்னன்னா நீங்களும் அதை செய்ய முடியுங்கிறத நான் சொல்ல வர்றேன். நீங்கள் என்ன செய்ய முடியும், சொல்லிக் கொடுங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பேசும்போது பழகும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுப்பா, பிஸ்மில்லா சொல்லு, அல்லாஹ் அக்பர் சொல்லு. இது நீங்கள் அப்படியே பழக்கி கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும், அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டும் சேர்ந்து நடக்கும். அப்போ தான் நான் ஆரம்பத்தில் கேட்ட
குடும்பத்தோட சொர்க்கத்தில் போக முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், பாதி பேர் இங்கே நிற்கும், பாதி பேர் வேறு ரூட்டில் போகும். இப்போ இதுக்கு தான் அடிப்படையாக நீங்கள் இந்த காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது நாங்கள் இங்கேருந்து சொல்லி கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பழக்கமாகும். போயிருந்தாலும் கூப்பிட்டுட்டு பாருங்கப்பா, உன் கையை காட்டு, காலை காட்டு, நகை வெட்டியிருக்கா பாருங்க. இல்லை நகை வெட்டல, சரி நான் இன்னைக்கு வெட்டி விடுறேன், நாளைக்கு நீ தான் வெட்டணும், அடுத்த வெட்டி நீ தான் வெட்டணும். ஒரு தடவை பழக்கி கொடுத்தா போதும். அப்புறம் நீங்கள் நெயில் கட்டுற கையில் கொடுத்தாலும் வெட்டிடுவாங்க. இது மாதிரி உள்ள சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக தாய்மார்கள் செய்கிற பெரிய தப்பு என்னன்னா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எந்த வேலையும் செய்யாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையிலையும் அவங்கள கட்டாயப்படுத்தாமல் படிக்கிறாங்க சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாமல் அவங்கள தடுக்கிறதுனால பெரிய ஆளான பிறகும் ஒரு அடிப்படை வேலை கூட தெரியாதவர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு நீங்கள் பழக்கி கொடுக்கணும். எப்படிப்பா சாப்பிடும்போது கை கழுவு, பிஸ்மில்லா சொல்லு, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் படித்து கொடுக்க கண்டிப்பாக என்ன ஆகும், அப்போ தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் கொஞ்சம் வயசாகி ஒரு அளவுக்கு வரும்போது அவன் பாப்பா நான் என்னென்ன படிச்சிருக்கு, இவ்வளோ விஷயங்களை நான் படிச்சிருக்கேன், யார் எனக்கு படித்து தந்திருக்குது எல்லாமே என்னுடைய தாய் தந்தையர்கள். அப்போ அவன் துவா செய்வான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ் இவங்க சின்ன வயசுலேருந்து என்னை எப்படி பார்த்தீர்களோ அதே மாதிரி அவங்களுக்கு நீ கருணை செய் அப்படின்னு எப்போ பிரார்த்தனை பண்ணுவான். அவன் சின்ன வயசு அவனுக்கு ஞாபகம் வரும்போது நீங்க செஞ்சதெல்லாம் அவனோட லிஸ்ட்ல இருக்கணும். பாப்பா என்ன படிச்சு கொடுத்தாங்க, ஒன்றும் படிச்சு தரல. பாப்பா என்ன சொன்னாங்க, ஒண்ணுமே சொல்லலை. உம்மா என்ன சொன்னாங்க, நீ ஒழுங்கா போய் உட்கார்ந்து படின்னு சொல்லிட்டு உம்மா எங்க போறாங்க, டிவி பார்க்கறதுக்கு. படிப்பான் அவன் உயிருள்ள வரைக்கும் படிக்க மாட்டான். நீங்க என்ன செய்யணும், முதல்ல டிவி ஆஃப் பண்ணிட்டு அவங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு ஒரு புக்கை எடுத்து வச்சு நீங்க குர்ஆன் ஓதுங்க. அவங்க கண்டிப்பா அவங்களோட புக்கை எடுத்து வச்சுட்டு ஓதுவான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன, மக்ரிபுக்கு பிறகு நீங்க உங்களோட குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க. இது இன்னைக்கு பெரும்பாலும் ஆட்கள் பயன்படுத்துறது செயல்படுத்துறது கிடையாது. அப்போ இதை ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துற, மக்ரிப் ஆயிடுச்சு, பாங்க ஆயிடுச்சுப்பா, பாங்க கொடுத்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பா படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். நீங்க பாருங்க, இந்த ஏர்வாடியில எல்லா தெருவிலையும் நான் பார்த்துருக்கிறேன், மக்ரிபுக்கு பிறகுதான் குழந்தைங்க வெளியில வருவாங்க. அது இஷா தாண்டி 11 மணி வரைக்கும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ரொம்ப லேட்டா தூங்கிட்டு காலைல எப்படி எந்திரிக்க முடியும்னால. மதரசால லேட்டா வரக்கூடிய குழந்தைங்கள்ட்ட கேட்டா எப்ப தூங்கினப்பா, நான் ஏன் லேட்டான்னு கேட்க மாட்டேன், எப்ப தூங்கினேன்னு கேட்டா 12 மணி 11:30 மணி. அவனை ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவனை அடிச்சுட்டு ஏதோ பிரயோஜனம் இருக்கா, ஒன்றும் பிரயோஜனம். அப்போ நைட்டு கரெக்டாக அவன் தூங்குறதும் படிக்கிறதும் நீங்கள் தான் அதை என்ன செய்யணும், அதனுடைய சிலபஸ் நீங்கள் தான் உண்டாக்கி மெயின்டைன் பண்ணணும். இப்போ இது நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் ஏற்படுத்த முடியும். இப்போ பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் படித்து கொடுக்கக்கூடிய நாங்களும் நீங்களும் ஒன்றா இருந்து செயல்பட்டாதான் நம்மளுடைய பிள்ளைகளை நல்லவர்களாக ஆக்க முடியும். நாங்கள் 1 மணி நேரத்தில் எல்லாமே படித்து கொடுத்தாலும் வீட்டுக்குள்ளே போகும்போதே அஸ்ஸலாமு அலைக்கும் அவன் சொல்லுவான், அம்மா இப்போதான் வந்தியா, அலைக்கும் அஸ்ஸலாம் இல்லை. அவன் எப்படி படிப்பான்? நீங்கள் அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன கேட்கணும், இப்போ சலாம் சொன்னியாப்பா, அப்போ சொல்லு அஸ்ஸலாமு அலைக்கும். அது 2 நாள் சொல்லுங்க, கண்டிப்பாக உள்ளே வரும்போது சலாம் சொல்லி தான் வரும். இப்போ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தான் என்ன செய்யணும், படித்து கொடுக்கணும். மதரசாவுக்கு வரும்போது சலாம் சொல்லுவோம். இப்போ மதரசாவுக்கு காலையில் பிள்ளைங்க வரும்போது கரெக்டாக ஷாலெல்லாம் போட்டு எல்லாம் நீட்டாக வருவாங்க. கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும், ஒன்றுமே எந்த ஒரு ஹிஜாபும் இருக்காது. என்ன காரணம், நேர மேலே பார்ப்பாங்க பிள்ளைங்க, பாப்பா அம்மா எப்படி இருக்கு. அவங்க கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி போகிறாங்க, பள்ளிக்கு போகும்போது எப்படி போகிறாங்க, ரெண்டையும் பார்ப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க அவங்க ஒன்றுமே பார்க்குறது இல்லை, அவங்க கரெக்டாக பார்த்துட்டு கல்யாணத்துக்கு போகும்போது இப்படி தான் போகணும், மதரசாவுக்கு போகும்போது இப்படி தான் போகணும் அப்படின்னு அவங்க படித்து வச்சுட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அடிப்படையாக உங்களுடைய பிள்ளைகள் எப்படி வரணுமோ அப்படி நீங்கள் மாறுறதுக்கு ரெடியானா கண்டிப்பாக அவங்க நல்லவங்களாக ஆக முடியும். ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்காக நம்ம செய்கிற துவா, இது நம்மளுடைய துவாவில் எப்போவுமே நபிமார்களுடைய துவா நீங்கள் எடுத்து பாருங்கள். நபிமார்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்திருக்கிறாங்க. குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியும் துவா செய்திருக்கிறாங்க, பிறந்ததுக்கு பிறகும் துவா செய்திருக்கிறாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தலையில கை வச்சு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் இவர்களை நான் நேசிக்கிறேன், நீயும் இவர்களை நேசிக்க வேண்டும். அப்போ இது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைகளை ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி கேட்கலன்னா தமிழ்ல அவ்வளோ கெட்ட வார்த்தைகளையும் கூப்பிட்டுட்டு திட்டுவாங்க, நாசமா போட்டோம்பாங்க, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேங்கிறாங்க. ஒன்னே எல்லாம் பெத்தெடுத்த நேரத்தில் பாக்கி நான் சொல்ல தேவையில்லையே, இவ்வளவும் சொன்னா எப்படி அவங்க உருப்பிடுவாங்க? நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஒரு திட்டு அல்ல, இது ஒரு பிரார்த்தனை. இது நீங்க சொல்றது என்ன, நீங்க நினைக்கிறது ஒரு திட்டுங்கிற திட்டு அல்ல, இது ஒரு பிரார்த்தனை. அவங்களுக்கு எதிராக நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க எப்படி நல்லா ஆகுங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்க நான் சொல்றேன், இந்த 4 வயசுலேருந்து 3 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள நீங்க சொல்றது கேட்க மாட்டாங்க. அவங்க கேள்விகள் அதிகமாக கேட்டுட்டு இருக்கும். பொருள்கள் எந்த பொருள் எடுத்தாலும் அதை உடைக்கணும், அதுக்குள்ள உள்ள என்ன இருக்குன்னு தெரியணும், இது உடைக்கிறது இந்த மாதிரி அவங்க இருக்கும். நாம எல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தோம். கண்டிப்பா நம்மளுடைய பேக் ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்த்தா நம்ம எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கிறோம். அப்போ 40 வயசு இருக்கிற நம்மள மாதிரி 4 வயசு இருக்கிற பையன் ஆகணும்னு நினைச்சா ஆக மாட்டான். அவன் 4 வயசு தான், 5 வயசு தான். அந்த 5 வயசுல உள்ள எல்லா காரியங்களும் அவன்கிட்ட இருக்கும். அது 35-40 வயசாகும்போது தான் மாறும். அதுக்கு முன்னாடி மாற்ற முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும், கொஞ்சம் கொஞ்சமா அதை சரியாக்கிட்டே வர முடியும். அதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய மக்தப் மதரசா. நீங்க நினைச்ச மாதிரி வந்த உடனே அவன் நாளையிலிருந்து ரொம்ப முத்தக்கி ஆயிடுதெல்லாம் நினைக்க வேண்டாம். அடிப்படையாக என்ன செய்ய முடியும், அவனுக்கு அவன் படிக்க வேண்டிய பிரார்த்தனைகள், தொழுகை முறை. இப்போ டெய்லி நம்ம என்ன செய்யறோம், காலையிலையும் மாலையிலையும் ஜமாயத்தாக தொலை வைக்கிறோம். இப்போ அதுக்கு உண்டான மாற்றங்கள் இன்றைக்கு பிள்ளைங்கள்ட்ட இருக்கு. அவங்க எப்படி சஃபில் நிற்கணும், எப்படி ஒழு செய்யணும், எப்படி தண்ணி வீணாக்காம ஒழு செய்யணும், எப்படி ஆரம்ப துவாக்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க என்ன செய்யணும், அவங்க வந்த பிறகு சும்மா ஒரு கேள்வி கேட்டுறேன், இன்னைக்கு என்ன படிச்சீங்கப்பா, இன்னைக்கு என்ன பிரார்த்தனை படிச்சு கொடுத்தாங்க, புக்கை எடு பார்ப்போம் அப்படின்னு சும்மா ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன இருக்கும், ஒரு பயம் இருக்கும். பாருங்க அதை கேட்குறாங்க. இது நம்ம எதுவுமே கேட்காட்டி என்ன ஆகும், அவங்களுக்கும் இதுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பு இல்லாம தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அப்போ அதனால நேரம் அதிகமானதுனால முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்ற இது மாதிரி அடுத்தடுத்த மீட்டிங்களில் மற்ற விஷயங்களை நம்ம பேசுவோம். நீங்க என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அது நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். இப்போ இவனுக்கு கொஞ்சம் காது கேட்காது, இவனுக்கு சில அது மாதிரி சில பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கும். இப்போ நம்ம அவன்கிட்ட எதுவுமே இவன் சொல்லி கேட்கலையே அப்படின்னு சொல்லி ஆசிரியர் திட்டுவாங்க, அவனுக்கு காது கேட்டா தானே. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தா நீங்க சொல்லணும். அவனுக்கு ஒரு விஷயத்தை 2-3 தடவை சொன்னாதான் புரியும். அவனுக்கு காது கொஞ்சம் கேள்வி கம்மியா இருக்கு, இல்ல பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கு, இல்ல சத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது மாதிரி உள்ள பிரச்சனைகள் நீங்க என்ன செய்யணும், ஏதாவது ஒரு நாள் ஃப்ரீ ஆகும்போது மதரசால ஆசிரியர்கிட்ட எப்படி அவன் படிக்கிறாங்களா, அவன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அவனை பற்றி ஒரு கருத்தை சொல்லி, இல்லை நீங்க அவன் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லிட்டீங்கன்னா ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், பள்ளிக்கு இந்த ஜமாத்துக்கு உங்களால் வர முடியக்கூடிய சந்தர்ப்பங்களில் நீங்க வரணும். வெள்ளிக்கிழமை ஜுமாவில் மற்ற சந்தர்ப்பங்களில் பயான்கள் எல்லாம் இது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசப்படும். அதுக்கு நீங்க வந்தாதான் உங்களுக்கு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். நம்ம பிள்ளைகள் நல்லவர்களாக இம்மையிலேயும் மறுமையிலேயும் அவங்க நமக்கு பிரயோஜனமாகுவதற்காக நம்ம என்ன செய்யணும், துஆ செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக நம்மளுடைய மகனையும் மகளையும் அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சின்ன வயசுல அவங்களுக்கு செயல்பட முடியும். அப்ப அதனால இப்ப நான் வரைக்கும் நம்ம மதரசாவுடைய பிள்ளைங்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான் கொடுத்துறாங்க. அதுல ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா 2 பேர் மட்டும்தான் ஒழுங்கான ட்ரெஸ் கொடுப்பாரு. இது கண்டிப்பா அடுத்த ட்ரெஸ் நீங்க வாங்கும்போது நீங்க எந்த விஷயத்துல கண்டிப்பா கவனம் செலுத்தணும்.
நீங்கள் 2 வரைக்கும் கேட்டு போங்க. சுடிதார் வாங்கினா ஃபுல் ஸ்லீவ் வேணும், அது மாதிரி ட்ரெஸ் வேணும், ஃபுல் ஸ்லீவ் வாங்கி கேட்டு போங்க. அவங்க கேட்டு வராங்க, எல்லாரும் எது வந்து வாங்குவாங்க அது நினைப்பாங்க. அதனால இந்த விஷயத்துல இஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு குர்ஆனுடைய அல்லாஹ் ஆடைகள் அனைத்தும் நிர்வாணமானவர்கள் அப்படின்னு ஆண்களுக்கும் சட்டம் இருக்கு. ஆண்களுக்கும் அவங்களுடைய சட்டப்படி சட்டம். நீங்க பார்த்தீங்கன்னா பள்ளிக்குள்ள வரும்போது பேங்க் படிச்சு அப்படியே ஆளுக்கு கொடுக்குறோம். பள்ளி ரொம்ப சுத்தமான இடம், அந்த வண்டிகள் ஆகும்போது ரோட்கள் இருக்கிறாங்க, அது ஃபுல்லா அவங்க இருக்கிற எல்லாம் ஆகிட்டு அவருடைய பேங்க்ல பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் பஞ்சாயத்து செய்ய வேண்டிய வேலைகள் அவங்களே பேங்க்ல தெரியும். இதுக்கு என்ன செய்யணும்? நீங்க தான் அது வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெரிய பேங்காக கட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணும். புரியுதுங்களா? அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்க எந்த விஷயத்துல அடுத்த பண்டிகை வரும்போது, அடுத்த கல்யாணம் வரும்போது, புது ட்ரெஸ் வாங்கும்போது கண்டிப்பா நீங்க எந்த ஃபேஷனோ எந்த ட்ரெஸ்ஸோ அணியில் அதிகமாக இருக்குது. என்ன சொல்லியிருக்கு? எந்த இடத்துல மறைக்கணும் அந்த இடத்துல மறைக்க வேண்டியது உங்களுக்கு பாதுகாப்பு தான். உங்களை வந்து அழகா சொல்லுது, நீங்க நல்லவர்கள் என்று பிறர் தெரிவதற்கும் நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் இது ரெண்டும் தான் உங்கள் ட்ரெஸ்ல இருந்து உங்களுக்கு தான் சப்ஜெக்ட். இப்ப நீங்க பாதுகாக்கப்படணும், அதே மாதிரி நீங்க நல்லவங்க, இவங்களோட நம்ம தவறான விஷயத்துக்கு அணுக முடியாது அப்படிங்கிறது பிறருக்கு தெரிகிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியே செல்லும் போது இப்படிப்பட்ட ஆடை எல்லாம் அணிக்கணும். நீங்க எந்த ட்ரெஸ் வேணா நீங்க செலக்ட் பண்ணலாம். அது வந்து இஸ்லாம் இந்த கலர் தான் அணிக்கணும், இந்த இது கூட அப்படின்னு சட்டம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த விஷயத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அது இன்ஷா அல்லாஹ் தெளிவாக அடுத்த ஜுமாவிலையும் பேசுறதுக்கு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. நீங்க பார்த்துருக்கீங்க, ஊரி வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க. உண்மையில வந்து இது வந்து குழந்தைகளுக்கு மிகவும் கெடுதலான, நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிய மாட்டேங்குது. உங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகள் பிறக்கும் போதே தாய் பாசம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துறார். அது குழந்தைகளை எல்லா நோயிலிருந்து பாதுகாக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 வருஷம் பால் கொடுக்காமல் விதியாக்கி ஒரு தாய்க்கு பாதிப்பு என்றால் பாதிக்கும் பிற தாய்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்த காரணம் எந்த நோய் வந்து வந்தால் அதற்கு வேண்டிய அதை பாதுகாப்பதற்குள்ள சக்தி மட்டுமல்ல, அன்பு, பாசம், நேசம், தைரியம் எல்லாமே தாய் பாதுகாப்பு. புரியுதுங்களா? அதை பற்றி நம்ம விவாதம் பேசுவோம். இருந்தாலும் இது வந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அல்லாத நிறைய பாதிப்பு வரும். போலியோங்கிறது வந்து ரொம்ப ரயிலான ஒரு நோய். அதுக்கு வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலக அளவிற்கு எதிராக வந்து மருத்துவத்துறையிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு. அது வந்து பொதுவாக நம்ம செய்ய மாட்டேங்குது. அதனால அந்த விஷயத்துல நீங்க கவனமாக அடுத்த தலைமுறையாவது பாதுகாக்கப்பட வேண்டுமான நீங்க ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. நோய் வந்து நீங்க என்னதான் செஞ்சாலும் அவ்வளவு நோய் வரும். நோய் வந்து பாதுகாக்கிறதுக்கு 2 வேலை. நம்மளுடைய உணவு வந்து நல்ல சுத்தமானது, நல்லதாக வாங்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சட்டங்களை விதிமுறைகளையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் துஆ செய்வது வைதா மனிதனுக்கு நாம் நோய்வாய்ப்பட்டு குணமாக்குறது யாரு? அல்லாஹ். நாளைக்கு நீங்க சொன்னீங்க அதனால கொடுக்க பிள்ளைக்கு நோய் வந்து சொல்லக்கூடாது. நோய் வந்து நீங்க கொடுத்தாலும் போலியோ கொடுத்து எத்தனையோ பேர் எந்த போன்ற மிஸ்டேக் இருக்கு. போலியோ கொடுத்தவங்க மட்டும் போலியோ பாதிப்பு ஏற்பட்டது இருக்கு. இது வந்து இன்னைக்கு காலையில போலியோ கொடுக்கணும்னு நான் சொன்னேன், கொடுக்காதீங்க அப்பா நீங்க உங்க வேலையை பண்ணிட்டாங்க. திருநெல்வேலியிலே நான் சொன்னேன், திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு, அங்கேயே சொன்னேன் இது கொடுக்க வேண்டாம். ஆனா அரசாங்கத்துல ஊழியர்கள் அவங்க வேலை செஞ்சாலும் கண்டிப்பா அந்த வேலையை வந்து கஷ்டப்பட்டு செய்வாங்க. மாணவர்கள் இறக்கி கொடுக்குறாங்க. இது வந்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். இது என்ன செய்யறாங்க மட்டும் உங்களுக்கு சொல்றேன். என்ன செய்யறாங்க? ஒரு சில நோய்களுக்கு உண்டான மருந்துகளை முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நோயை வந்து ஏற்படுத்துவதற்காக தான் இந்த மருந்து.
புரியுது. இந்த போலியோ கொடுக்கும்போது போலியோ போன்ற சில நோய்கள் தடுக்கப்பட்டாலும் வேறப்பட்ட நோய்கள் வரும். அந்த நோய்களுக்கு மருந்து ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. அப்ப இந்த நோய்கள் வரும்போது அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த மருந்துகள் அவங்களுக்கு நல்ல உயர்ந்த அளவுக்கு விற்கக்கூடியவர்களுக்காக மருத்துவத்துறையும் அதே மாதிரி சுகாதாரத்துறையும் அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகங்கள். இது நீங்க எதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்க அதை படிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நம்மிடையே உரையாற்ற தலைவர் பி முகமது சிராஜுதீன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி குழந்தைகள் மொத்த மதுரத்தான் சொல்றோம். சாதாரணமாக பார்த்து இதுல யாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதுதான் ஒரு குழந்தைய நம்ம எந்த வழியில வளர்த்தெடுக்கணுங்கிறதுக்காக முதல்ல இந்த ஜமாத் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு போது ஒரு குழந்தைகளோட தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். பட்டியல் கல்லூரியில நம்ம அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சோம். ஏன் இந்த மக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் ஏகத்துவம். முதல்ல இந்த ஊர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இணை வைப்பு எல்லாரும் தருவது கந்தூரி மௌனது இன்னும் எத்தனையான வகையான இணை வைப்புகள் மொழியாக இருந்தாங்க. 1989 நம்ம பார்க்கும்போது மக்களோட நிலைகள் அப்பதான் இருந்துச்சு. அப்போ இந்த குழந்தைகளை நம்ம இப்போ பெரிய ஆளுக்கு போய் சொல்லும் போது அவங்களுக்கு அதை பற்றி புராணம் படிச்சு அவங்க அதை பற்றி சிந்திக்காதனால அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாம இருந்துச்சு. குழந்தைகள் ஓத வரும், மற்ற புராணம் படிக்கணும், ஓத வரும். சில ஓதுறது அப்படின்னு என்னன்னு நீங்க யோசிக்கணும். ஓதுறது அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல நீங்க ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையாரோட நம்ம இது பாடங்களில் படிச்ச விஷயம் தான் அது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஓதுறது அப்படின்னாலே அந்த விஷயத்தை விளங்காம படிக்கக்கூடாது. இதுதான் ஓதுறதுங்கிற அடிப்படை என்னன்னா விஷயத்தை கண்டிப்பா விளங்கணும். படிக்கிறது அப்படின்னா இப்போ பத்திரிகை படிக்கிறீங்க, எல்லா விஷயத்தையும் எடுத்துக்க மாட்டோம், படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். முழு பத்திரிகை படிப்போம், அதனால நமக்கு ஏதோ 1-2 விஷயம் கிடைக்கும். ஆனால் ஓதுறது அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தமிழ்லேயே அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கனாலே அதை கண்டிப்பா அதை அறிந்து ஆய்ந்து சிந்தித்து உணர்ந்து படிக்கணும். இல்லைன்னா அந்த படிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அந்த அடிப்படையில் குழந்தைகளுக்கு நம்ம முதல்ல நம்ம குரானை அரபி எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கறதோட முக்கிய நோக்கம் நம்ம மதரசாக்கு அவர்கள் அதை சிந்தித்து படித்து அவர்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறதுக்காக நாங்கள் ஓதி கொடுக்குறோம். மற்ற மக்தர்களுக்கும் மதரசாக்களுக்கும் வித்தியாசம், நம்ம மதரசாக்களோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதுதான். வேற ஒன்றும் பெரிய சிறப்பம்சம் நம்ம எதுவும் வைக்கல. ஏன்னா சிந்திச்சு உணர்ந்து வாழும்போது தன்னோட தவறுகளே அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் குரான்ல இப்படிதான் சொல்றான், குல்ஹுவல்லா அஹத் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு அவர்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா அதை ஓதுறதுன்னா என்ன சொன்னா சிந்தித்து உணர்ந்து படிக்கிறது. இப்போ சிந்தித்திருக்காங்க குல்ஹுவல்லா அஹத் அல்லாஹ் தவிர வேற யார் அவன் தான் ஒருவன்கிற அந்த அடிப்படை தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து அவங்க வேற யார்கிட்டையும் போய் எதையும் கேட்க மாட்டாங்க. அப்போ ஒரு தூரத்தில் இக்லாஸோட அந்த அர்த்தத்தை மட்டும் அவங்க விளங்கிட்டாலே அவங்களோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு அல்லாஹ் பத்தி எப்படி வணங்கணும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிடும். அப்படிதான் படிக்கணும். ஒவ்வொரு விஷயம் குரானில் ஒரு விஷயத்தை நீங்க படிச்சுட்டீங்கன்னா அதை சிந்திக்காம அடுத்த விஷயத்துக்கு போகக்கூடாது. இப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு விஷயமும் எடுத்தாலும் சரி, குரான் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் என்னெல்லாம் இருக்கு, சயின்ஸு, ஹிஸ்டரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, எத்தனை சப்ஜெக்ட் இப்போ நீங்கள் சயின்ஸ் ஸ்கூலில் போய் படிக்கிறாங்களோ அவ்வளோ சப்ஜெக்டும் குரானில் இருக்கு. எந்த ஒரு சப்ஜெக்ட்லையும் அதில் தொடாத ஒரு சப்ஜெக்டே கிடையாது. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கிடைக்கும். யார் யார் எந்தெந்த துறைகள் படிச்சிருக்கிறாங்களோ அந்தந்த துறை சார்ந்தமாக அந்த குரானை விளங்கி படித்தாங்கன்னா அந்த துறையில் இஸ்லாம் என்ன சொல்றது, குரான் அல்லா நமக்கு என்ன படிச்சு தராங்களோ விளங்கிக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு அதன் மூலமாக சுபஹானல்லாஹ் அல்லாஹ் எவ்வளோ தூய்மையான அவனை இப்படிப்பட்டவங்கிறது அவங்க விளங்கிக்குவாங்க. அப்போ விஷயத்தை சிந்திச்சு படிக்கிறதுக்காக தான் அந்த மக்தப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் அவங்க குழந்தைங்களை ட்ரை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் படித்து கொடுக்குறோம். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு என்ன நாங்கள் கேட்குறோம், நீங்கள் சரியான நேரத்துக்கு எங்களுக்கு கூட அனுப்பி
அந்த ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுவோம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் ஏன்னா ஸ்கூலில் அப்படின்னு லீவில் இருப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா வெயிலில் தான் பிள்ளைங்க கிரிக்கெட் விளையாட்டு சுற்றிக்கிட்டு ஏதாவது டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக மருந்தார் போயிட்டு வாங்க. ஒரு 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரத்தில் எத்தனை விஷயங்கள் நமக்கு படித்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி உங்களோட ஒத்துழைப்பு வேலையை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஆலோசனை நீங்கள் இதுக்கு மேலே இந்த இதில் இந்த இப்படிலாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆலோசனைகளை வந்து நேரடியாக சொல்லலாம், எழுத்து மூலமாக தரலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வரவங்க சொல்லி அனுப்பலாம். எத்தனை விஷயங்கள் நீங்கள் வந்து தான் சொல்லணும். இல்லை ஃபோன் இருக்குது, எங்களோட ஃபோனில் தொடர்பு பேசலாம். நீங்கள் பேசுங்க. ஏன்னா உங்களோட இதுதான் உங்களோட ஜமாத். நீங்கள் வந்து சேர்ந்து மறுமையில் வந்து வெற்றி பெறணும்னா நம்ம ஒரு ஜமாத்தாக இணைஞ்சு தான் வாழ முடியும். இன்னைக்கு வந்து இஸ்லாம் அப்படிங்கிறது வந்து தொழுகை அப்படிங்கிறது முதல் கடமைன்னு சொல்லுவோம். தொழுகையே முதல் கடமையாச்சுன்னா அது ஜமாத்தோட தொழுகிறது தான். இன்னைக்கு பெண்கள் கூட அந்த ஜமாத்துக்கு வரதுனால நம்ம எல்லா வசதியும் ஏற்படுத்தி தான் இருக்கிறோம். 5 வேளை நீங்கள் தொழுகைக்கு வரதுனால எல்லா வசதியும் ஏற்படுத்தி இருக்குது. ஆனால் பெண்கள் வரமாட்டாங்க. இந்த ரசூலுல்லாஹி காலத்தில் அதிசயத்து படிச்சு பாருங்க, பெண்கள் பதில் தொழுகைக்கு போனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் யாரும் வந்து பதில் தொழுகை ஏன்னா நீங்கள் வீட்டில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். தொழுகிறதுக்கு அனுமதி இருக்கு, பெண்களுக்கு வந்து வீட்டில் தொழ அனுமதி இருக்கு. ஆனால் நபி காலத்தில் பெண்கள் என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசலில் தான் தொழுதாங்க. அப்போ அதை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது நமக்கு என்ன காலையில் எந்திரிக்கிற பழக்கம் வந்துடும். காலையில் போய் தொழணும். அடுத்த வேலைகள் அப்படியே வந்து நம்ம காலையில் குரான் சப்ஜெக்ட் கொஞ்ச நேரம் பள்ளியில் சொல்லுவாங்க, விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஜும்மா நீங்கள் வரும்போது ஜும்மா சப்ஜெக்ட் நீங்கள் தொடங்கிக்கலாம். எத்தனை விஷயம் இருக்குது. இப்போ தொழுகைங்கிறது தான் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துறதுக்காக இஸ்லாம் ஏற்படுத்துறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தொழுகைங்கிற அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே முஸ்லீம்களாக ஜமாத்தாக இருக்கிறோம். தொழுகிற வச்சு தான் நம்ம ஒருத்தர் அடையாளம் நினைக்க முடியும். நீங்கள் பள்ளிக்கு வந்தீங்கன்னா தான் சரி நம்ம ஜமாத்தை சேர்ந்தவங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும். தொழுகை இல்லை நம்ம தொழாவே வரதில் எங்கேயுமே பார்க்கலாம் போது ஜமாத்தார்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையாக நமக்குள்ள அந்த உறவே இருக்காது. அப்போ இன்ஷா அல்லாஹ் அதையும் நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் வந்து உங்களோட எல்லா விஷயங்களையும் இந்த ஜமாத்தை ஏன்னா உங்களோட நல்லது எல்லா விஷயம் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த ஜமாத்தை அணுகி நீங்கள் வந்து குறைகளை சொல்லலாம். நிறைகள் வந்து நீங்கள் அல்லாட்டோட நிறைகளுக்காக நீங்கள் அல்லாட்டு வாசனை இன்னும் நல்லா செய்யறதுக்கு அதை எங்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம். நாங்கள் வந்து அல்லாக்காக செய்ய நினைக்கிறோம். எங்களை வந்து நீங்கள் போடணும் வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எந்த பணியும் இங்கே செய்யலை. உங்கள்கிட்ட தான் நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து எங்களோட குறைகளை நீங்கள் சொல்லி சுட்டி காட்டு கண்ணாடி மாதிரி இருக்கணும். மூமின் ஒரு மூமினுக்கு வந்து கண்ணாடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த நம்ம மர்கஸ் ஆரம்பித்தது வந்து 1996 96லேருந்து நம்ம இங்கே தாவா பண்ணுறதுக்கு ஒரு களம் அமைச்சு அதுக்கப்புறம் 2000 தான் இந்த மஸ்ஜித் நம்ம கட்டினோம். இந்த ஜமாத்தோட கட்டிடங்கள்லாம் கட்டப்பட்டு மக்தபு எல்லாம் இங்கே நம்ம முழு வீச்சில் ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி 97லேருந்து எத்தனை வருஷம் ஆச்சு. அப்போ இந்த வருஷங்கள் இதற்கு முன்னாடி உள்ள அந்த 96க்கு முன்னாடியோட நிலையும் இப்போ உள்ள நிலையை நீங்கள் பார்த்தா தெரியும். இளைஞர்களோட நிலையும் குழந்தைகளோட நிலையும் இதுக்கு முந்தைய சமுதாயத்தோட நிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே விளங்கலாம். அப்போ எந்த அளவுக்கு வந்து எல்லா மாற்றங்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கான். அப்போ நம்ம முயற்சி செய்யணும். தாவா அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்குது. எனக்கு மட்டும்தான் கடமை இல்லை, அவங்களுக்கு மட்டும்தான் கடமை இல்லை, அவங்களுக்கு டீச்சர்ஸ் ஆசிரியருக்கு மட்டும் கடமை இல்லை, எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் இஸ்லாம் வளர்கிறதுக்காக இஸ்லாம் வந்து மேலோங்கிறதுக்காக என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கேள்வியே கேளுங்க. அல்லாட்ட போய் பதில் சொல்லும் போது யாரெல்லாம் இந்த மார்க்கம் வளர்கிறதுக்காக நான் இந்த பணி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு அல்லாட்ட நீங்கள் கேட்குறதுக்கு இல்லை. உங்கள் பிரச்சனை நீங்கள் ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, குகைவாசிகளோட இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குகையை வந்து அடைச்ச அப்புறம் 3 விஷயங்களை சொல்லி அந்த குகையோட அந்த பாறை கல் நகல்ற விஷயத்துக்கு. இப்போ அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கேட்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன வச்சுருக்கிறீங்க. நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அல்லாவுக்காக செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எத்தனையோ விஷயம் செய்வோம். தொழுகை எல்லாம் அதெல்லாம் எல்லோரும் செய்கிறது செய்வோம். பிரத்யேகமாக அந்த நேரத்தில் வந்து இதை அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செஞ்சோம். இதில் யாரோட முகஸ்துதியோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பியூராக அல்லாஹ்வுக்காக செஞ்சங்கிற ஒரு விஷயம் நம்மள்கிட்ட இருந்தால் தான் எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் யாரெல்லாம் இந்த விஷயத்தை நான் உனக்காக தான் செஞ்சேன், அது உண்மையாக இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனையை நீ தீர்த்து கொடுத்துருந்தோன்னா அல்ல தீர்த்து தருவான். இது நம்ம வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு விஷயம். ஹதீஸுங்கிறது தான் எல்லோரும் பார்ப்போம். ஆனால் அனுபவபூர்வமாக நீங்கள் அப்படி செஞ்சுட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகள் வந்து உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் உங்களோட குழந்தைகளை இங்கே அனுப்புறத விட நீங்களும் வந்து படிக்கலாம். உங்களுக்காக ஒன்று படிக்கிறதுக்கு ஏற்பாடுகளும் இங்கே இருக்குது.
பெண்கள் எவ்வளோ பெரிய பெரிய வயசாகிருச்சுன்னு இது பண்ண வேணாம். 60 வயசா 70 வயசா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எத்தனை வயசில் இருந்தாலும் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கான எல்லா விஷயமும் நாங்கள் செஞ்சு தருவோம். இன்ஷா அல்லாஹ் இதோட என்னோட உரையை வந்து நிறைய செஞ்சுக்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதரசா ஒழுக்கங்கள் மற்றும் எதிர்கால இலக்குகள். குழந்தைகளுக்கு தினமும் குர்ஆன் மற்றும் காயிதா வகுப்புகள் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை நடைபெறும். காலை 6:30 மணி முதல் 7:15 மணி வரை குழந்தைகளுக்கு ஓதுதலும், 7:15 மணி வரை 7:30 மணி வரை தொழுகை பற்றிய பயிற்சியும் மற்றும் இதர பயிற்சியும் நடைபெறும். 3வது, மாலையில் குர்ஆன் மற்றும் காயிதா வகுப்புகள் 4 மணி முதல் 5:30 மணி வரை நடைபெறும். 4. இதே போன்று மாலை 4 மணி முதல் 5 மணி வரை குர்ஆன் மற்றும் காயிதா வகுப்புகளும், 5 மணி முதல் 5:30 மணி வரை தொழுகை பற்றிய பயிற்சியும் மற்றும் இதர பயிற்சியும் நடைபெறும். 5. தொழுகை பற்றிய பயிற்சி முடிந்த பிறகு ஓதக்கூடிய துவாக்களையும் இதனோடு படித்து கொடுக்கப்படுகிறது. 6. அரபி வார்த்தைகளும் அதன் அர்த்தங்களும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 7. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை பயனுள்ள பாடங்கள் நடத்தப்படுகின்றது. அவையாவன அகீதா, சீரா, ஹதீஸ், இஸ்லாமிய வினாவிடைகள், குர்ஆன் மனனம், வரலாற்று நிகழ்வுகள், இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் போன்றவை. 8. காயிதா படிக்கும் வழிமுறைகளுக்கு தனி ஆசிரியர்களும் குர்ஆன் ஓதும் குழந்தைகளுக்கு தனி ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். 9. குர்ஆன் ஓதுதலில் பின்தங்கியே இருப்பவர்களுக்கு தனி கவனம் செலுத்தப்படுகிறது. 10. குர்ஆன் ஓதும் பிள்ளைகளுக்கு தனியே சிறிது நேரம் ஒதுக்கி அவர்களுக்கென்று ஒரு தலைப்பு கொடுத்து பேச்சு திறமையும் வளர்க்கப்படுகின்றது. 11. நன்கு பேச்சு திறமையும் ஆர்வமும் கொண்ட குழந்தைகளை நம் ஏர்வாடு முஸ்லிம் ஜமாத் மர்கஸில் வைத்து நடைபெறும் பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வைக்கப்படுகிறார்கள். 12. மாணவ மாணவிகளிடம் உள்ள திறமைகள் ஒழுக்கங்கள் வெளிப்படுத்துவதற்காக தனி கவனம் செலுத்தப்படுகிறார்கள். மேலும் நம் குழந்தைகளிடம் உள்ள தீய பழக்க வழக்கங்களை அகற்றி நற்குணங்களையும் நேர்வழியையும் அவர்களிடம் ஏற்படுத்த தனி கவனம் செலுத்தப்படுகிறார்கள். 13. குழந்தைகளை ஒருவரோடு ஒருவரை அன்பாக இணக்கமாக பழக வைத்து ஒற்றுமையின் முக்கியத்துவம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 14. ஆடை ஒழுக்கங்களும் நேரம் தவறாமையும் தினந்தோறும் விடுமுறை எடுக்காமல் வருவதற்கும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தப்படுகிறது. 15. 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த பெற்றோர் கலந்தாய்வு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். 16. இஸ்லாத்தின் அனைத்து அடிப்படைகளையும் அறிந்தவர்களாக நமது குழந்தைகளை உருவாக்குவதற்கு பெற்றோர்களாகிய நாம் தான் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மேலும் சிறியவர்களுக்கு மட்டுமின்றி பெரியவர்களுக்கும் அவர்களுடைய படிப்பிற்காக முழு ஒத்துழைப்பும் இங்கு கொடுக்கப்படும். அவர்களுக்கென்று தனி பாடங்களும் இங்கே நடத்தப்படும். நமது குழந்தைகளை அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் நடைபெறும் மதரசாவை கண்டறிந்து அதில் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சொர்க்கத்திற்கு தகுதியான குழந்தைகளாக நம் குழந்தைகளை உருவாக்குவதற்கு இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் பாடுபட வேண்டும். இரையச்சம் மற்றும் ஒழுக்க பயிற்சியுடன் கூடிய இஸ்லாமிய கல்வியை கற்றுக் கொடுப்பதன் மூலம் நல்லொழுக்கமிக்க சிறந்த சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பயிற்சி வகுப்பில் இஸ்லாமியர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளை சேர்த்து இம்மையிலும் மறுமையிலும் பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நன்றி உரை கூறி இந்த உரையை அழகிய முறையில் முடிப்பதற்காக சகோதரி ரெஜினா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இங்கே நாம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம்.
ஒன்று கூடி இருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அகிலங்கள் அனைத்திற்கும் அதிபதியாகிய ஏகநாயனுக்கே அனைத்து புகழும் உரியதாகும். சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் இன்னும் இறுதி நாள் வரையும் மண்ணுலகில் வாழும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹதா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய பஅத் அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم والقرآن المجيد صدق الله العظيم. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. அல்லாஹ், என்னை நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைவு கூறியிருந்தால் நான் உங்களை ஒரு சிறந்த கூட்டத்தில் ஒன்று சேர்ப்பேன் என்று சொல்லி இருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரிகளே, நாம் நம்மளுடைய பிள்ளைகளின் மார்க்க விஷயத்திற்காக இன்று நாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோமே, ஏன் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சகோதரர் சொன்னது போல் நாம் அனைவரும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இன்றைக்கு அதிலேயும் நமக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கம் வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொண்டு இருக்கின்றோமே, அந்த வல்ல ரஹ்மானுக்காக நாம் செய்த தியாகங்கள் என்ன, இந்த இஸ்லாத்திற்காக செய்த தியாகங்கள் என்ன என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏதோ ஒரு கூட்டத்திற்கு வந்தோம், ஏதோ ஒரு அட்டன் பண்ணினோம், போனோம் என்று இருந்துவிடக் கூடாது. இதிலும் நம்மளுடைய சிந்தனைகள் கொஞ்சம் செலவிட செய்ய வேண்டும். இப்ப இன்னைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இன்று சொர்க்கம் சொர்க்கம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றோமே, நாம் சொர்க்கம் செல்வதற்கு சுலபமான வழி என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோமே, அன்றைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் செய்த தியாகங்களை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் எதற்காக இந்த தியாகம் செய்தார்கள்? சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக. நாம் எதற்காக தியாகம் செய்து கொண்டிருக்கின்றோம்? இல்லை சகோதரிகளே, இஸ்லாம் இஸ்லாம் என்ற இஸ்லாமிய போர்வைக்குள் தான் நாம் பாதுகாப்பாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் நம்மளுடைய பிள்ளைகளிடம் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி எத்தி வைத்திருக்கோம் என்றால் இல்லை. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்களே தன்னுடைய மகனிடம், என் அருமை மகனே, நீ இறைவனுக்கு இணை வைத்து விடாதே என்று கூறினார்களே, நாம் என்றைக்காவது சொல்லி இருப்போமா நம்மளுடைய பிள்ளைகளிடம் இணை வைக்காதே என்று சொல்லி இருப்போமா என்றால் இல்லை சகோதரிகளே. இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை சொல்லி இருப்போமா என்றால் இல்லை. தொழுகையை கடைபிடி என்று சொல்லி இருப்போமா என்றால் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 7 வயதில் உங்களுடைய பிள்ளைகளை தொழ சொல்லுமாறு, 10 வயதில் நீங்கள் அடித்து தொழும் சொல்லுமாறு கூறினார்களே, அந்த 7 வயதுக்கும் 10 வயதுக்கும் இடையே ஏன் நம்மளுக்கு இவ்வளவு அவகாசம்? நம்மளுடைய பிள்ளைகளை ஒரு பக்குவமாக எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவகாசமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம மதரசாக்கு நம்மளுடைய பிள்ளைகளை லேட்டாக அனுப்புகின்றோம். இதற்கு என்ன காரணம்? நாம் இன்றைக்கு எழுந்த சுபுகு தொலையை நிறைவேற்றி இருப்போமா? நாம் நம்மளுடைய பிள்ளைகளை தொழுமாறு நாம் சொல்லி இருப்போமா என்றால் இல்லை. அதனால்தான் இன்றைக்கு பிள்ளைகள் அனைத்தும் நேரம் குறைவாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரை மணி நேரத்திலும் 1 மணி நேரத்திலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எந்த முறையில் மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுக்க முடியும்? இல்லை சகோதரிகளே. தந்தையின் தோளும் தாயின் மடியும் இன்று பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடமாக இருந்து கொண்டு இருக்கிறது. பெற்றோராகிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதிலும் நாம் என்ன செய்கின்றோம்? உலகத்தினுடைய ஆசையினால் நாம் உலக கல்விக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராக இருக்கின்றோம். மார்க்க கல்வியை பின்தங்கிக் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றோம். இரு கல்வியை நாம் சமமாக பாதுகாக்க வேண்டும். கல்வி என்பது ஒரு நாணயத்தை போன்றது. அந்த கல்வியை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம அதிகமாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு எந்த அளவு உலக கல்வியை கொடுக்கின்றோமோ அதற்கு அதிகமாக நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹ். இந்த உரை, இந்த நிகழ்ச்சி அல்லாஹுடைய நாட்டத்தால் சிறப்பாக முடிந்தது. இன்று நம்முடைய குழந்தையின் முன்னேற்றத்திற்கு நாம் கலந்து கொண்டது போல் இனியும் அடுத்து வர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவோமாக என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹ்.